Have everyone. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா சிம்பிள் ட்ரேடிங் கான்செப்ட். சிம்பிளா ட்ரேடிங் கான்செப்ட்னா எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பேசிக்லி இங்கே என்னன்னா எல்லாருக்குமே இங்கே ட்ரேடிங் அப்படின்னாலே பயம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு பயம், லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஓகே, இது எல்லாமே பீட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன். ஓகே ஓகே கம்மிங் டு த டாபிக், ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு மார்க்கெட்டுக்கு எப்போவுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆக்சுவலி இது நம்பர் ஒன் வந்து ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எமோஷனல் கண்ட்ரோல் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது புதுசாக படிக்க வரீங்கனாலும் சரி, இல்லை நான் ஆல்ரெடி வந்து ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் சரி, உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு 4 மோட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது கண்டிப்பாக மார்க்கெட்டில் உங்களுக்கு வேணும். ஸ்பெல்லிங் ஓகே, கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். இந்த 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்து அந்த எண்ட் வரை பாருங்க. உங்களுக்கு மேட்டர் புரியல அப்படின்னா பாருங்க. ஓகே, அகைன் பாருங்க. ஸ்ட்ராட்டஜி, எமோஷனல் கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது வேணும். ஓகே, கண்டினியூஸ் லேர்னிங்னா நான் என்ன பண்றது அப்படின்றது. கண்டினியூஸ் லேர்னிங்னா எனக்கு புரியல, நான் தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன லாஸ் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, கரண்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டையே வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இதை ஒன்று வச்சுக்கலாம். சாப்டர் 1 அப்படின்றத இதை வச்சுக்கோங்க. சாப்டர் 2 என்ன அப்படின்றத பார்ப்போம். சாப்டர் 2ல நீங்கள் ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த 3 விஷயம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஓப்பன், ஹை, க்ளோஸ், லோ, OHLC அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மூவிங் ஆவரேஜ். இதெல்லாமே இண்டிகேட்டர் பேஸ்ல ஒர்க் பண்றதுக்காக நம்ம ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பெருசா அனலைஸ் பண்ணணும். நம்ம அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து எப்படி எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் போடுறேன். மூவிங் ஆவரேஜ் இது எல்லாமே இண்டிகேட்டர் பேஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா RSI ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மேக்டுன்னு சொல்லுவோம், MACD மேக்டு. இப்போ இந்த 3 இண்டிகேட்டரையுமே நம்ம கண்டிப்பா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். எப்படி மூவிங் ஆவரேஜ்ன்றது இந்த இண்டிகேட்டர் பாக்ஸ்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஓகே, இது வந்து மேக்டு. ஓகேவா? MACD மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டிவர்ஜென்ஸ் அப்படின்னு. அப்புறம் மூவிங் ஆவரேஜ் நார்மல் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு இல்லையா, இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா RSI அப்படின்றது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இந்த விஷயத்தையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த 3 விஷயத்தையும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியும். சில பேர் என்னன்னா இந்த 3மே எனக்கு பண்ண முடியல, எனக்கு வந்து இதாகுது, ப்ரீமியம் கேக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய புரோக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க புரோக்கர் யாரோ அந்த புரோக்கர்ல, ஏன்னா ஃப்ரீயா புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து மூவிங் ஆவரேஜ் என்ன, RSIனா என்ன, மேக்டுனா என்ன அப்படின்ற தனித்தனி வீடியோ நான் வந்து இதுக்கு அப்புறத்துல வந்து நான் போடுறேன். ஓகே, இது சாப்டர் 2. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். சாப்டர் 3 என்ன, நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டிமேட்டை கரெக்டா சூஸ் பண்ணணும். ஏன்னா அதிகமான சார்ஜஸ் பிடிக்கிற இடத்துல பண்ணாதீங்க. ஏஞ்சல் 1, 0 தான் இந்த மாதிரி இடத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, ரியல் டைம் டேட்டாவை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரியல் டைம் டேட்டானா என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட கரண்ட் பிரைஸ் என்ன, கரண்ட்ல வந்து என்ன போயிட்டு இருக்கு, மைக்ரோ மேக்ரோ எல்லா நியூஸஸையும் நம்ம கோத்ரூ பண்ணணும். அதுக்கு நான் தனித்தனியா வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொன்னமே, இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. மெயினா அந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. ஸ்ட்ராட்டஜி தெரியணும், எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியணும். ஓகே, இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போ எப்படி நம்ம வந்து ட்ரேடை வந்து ஈஸியா பண்றது அப்படின்றத நம்ம இந்த இதுல பார்ப்போம். ஓகே, இந்த இந்த சார்ட்ல பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கேண்டில்? ஓகே, வாட் இஸ் கேண்டில்? கேண்டில்ஸ்டிக். ஓகே, கேண்டில்ஸ்டிக். ஓகே, வாட் இஸ் கேண்டில்ஸ்டிக்? ஒரு கேண்டில்ஸ்டிக் அப்படின்றது என்னன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். புதுசா வர்றவங்க, பழசா வர்றவங்க, ஆல்ரெடி தெரியுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒண்ணு இல்ல, கேண்டில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் வரைஞ்சுக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு கொம்பு, கீழே ஒரு கொம்பு. ஓகே, அப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, டன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் கலர் கேண்டில் வந்து என்ன சொல்லுவோம்னா புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த புல்லிஷ் கேண்டில் எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இப்போ ஒரு ஐடியா இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு புதுசா வரவங்க நீங்க சார்ட்டே பாருங்க, எப்படின்றது தெரியல. ஓகே, புதுசா வரவங்க எப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. என்னடா அது பச்சையா இருக்கு, கிரீனா இருக்கு. ஓகே, மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு, அதனால கிரீனா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் இந்த மேல போயிட்டு இருக்க இடத்துல இங்கெல்லாம் ஏன் ரெட் வருது? நல்லா பாருங்க, இந்த இடத்துலலாம் ஏன் ரெட் வருது? இங்க ஏன் ரெட் வருது? இங்க மேலதானே போயிட்டு இருக்கு, இங்க ஏன் ரெட்? இவ்வளவு பெரிய ரெட்லாம் எதுக்கு வருது சொல்லுங்க? ஒய்? சரி, ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் கீழே தானே வந்துட்டு இருக்கு. கீழே வந்துட்டு இருக்க இடத்துல ஏங்க இங்க திடீர்னு ஏங்க கிரீன் வந்தது, இங்க ஏங்க திடீர்னு கிரீன் வந்தது? ஓகே, இதெல்லாம் ஒய் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த கேண்டில் பத்தி வருவோம். இந்த கேண்டிலுக்கு கலர் அப்படின்றது டசன்ட் மேட்டர். ஓகே, கேண்டலுக்கு கலர் அப்படின்றது டசன்ட் மேட்டர். இந்த கலரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா எப்பவுமே ஒரு கேண்டிலுக்கு ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது ஒன்று. ஏன்னா ட்ரேடிங்னாலே பிரைஸ் ஓரியன்டட் தான். ஓகே, ஓப்பன் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி க்ளோசிங் பிரைஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது அப்படியே க்ளோசிங் பிரைஸ் மாத்திக்கலாம். ஓகே, க்ளோசிங் பிரைஸ். ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள் பாருங்க. இப்போ ஓப்பன் பிரைஸ் எவ்வளோ? ஒரு 10 ரூபாய் வச்சுக்கலாமே, ஒரு 100 ரூபாய் வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு ஒரு ஓப்பன் பிரைஸ் வந்து ஆயிருக்கு. அது எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இல்லாம அது ஒரு 300 ரூபாயில முடிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, 100 ரூபாயை விட 300 ரூபாய் அதிகமா இருக்குதா? அப்ப 200 ரூபாய் அதிகமா இருக்குதா? அப்ப அதிகமா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்காலஜிக்கலா நம்ம பேசிக்கா நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? அதிகமா இருந்தா பச்சை கலர், கம்மியா இருந்தா ரெட் கலர்ல காமிக்கும். ஒரு வாட்டர் டேங்கா இருக்கட்டும், இல்ல நில், கவனி, செல் முதற்கொண்டு நில் அப்படி ஜாக்கிரதை அப்படின்னால நமக்கு ஒரு கலர் ஒன்றது ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ பாசிட்டிவ்ல இருக்கும்போது கிரீன் கலர்ல மாறுது. இப்போ எப்படி சார் இருக்கு? அதை வந்து 200 பாயிண்ட் போனாதான் மாறுமா அப்படின்றது கிடையாது. 100.01 அப்படின்றது எக்ஸ்ட்ரா போயிட்டா கூட இந்த கலர் வந்து கிரீனா மாறிடும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே 100ல நின்னுச்சுன்னா அப்ப என்ன கலர்ல சார் இருக்கும் அப்படின்னா 100ல நின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடியே கிடைக்காது. இந்த பாடியே கிடைக்காது. இந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து டிராடவுன் ஆயிடும். அப்படியே ஆயிட்டு இந்த குச்சி மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது இந்த குச்சி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிரைஸே இருக்காது. ஓகே, ஸோ அப்போ பிரைஸ் வந்து எப்படி பாடி கிடைக்குது அப்படின்னா இந்த பாக்ஸே எப்படி கிடைக்குதுன்னா எவ்வளவு தூரம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 84,468ல ஓப்பன் ஆகி 85,400ல முடியுது அப்படின்னா நான் அப்படி பண்ணி காமிக்கிறேன். இங்க ஓப்பன் ஆகி 85,200ல முடியுது, 400 சொன்னால 400ல முடியுதுன்னு வச்சுங்களேன். இவ்வளவு தூரம் இந்த கேண்டலுடைய பாக்ஸ் போகும். ஓகேவா? இந்த கேண்டில் வந்து அவ்வளவு தூரம் டிராவல் ஆகும். அதுக்கு கீழே முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தூரம் டிராவல் ஆகும். இப்போ ஓப்பன் பிரைஸை விட இதான் ஓப்பன் பிரைஸ் இல்லையா? ஓப்பன் பிரைஸை விட கீழே வந்துருச்சுன்னா ஒரு மில்லி பாயிண்ட் மாறினா கூட இந்த கலர் என்ன ஆயிடும்? ரெட் கலரா மாறிடும். அவ்வளவுதான். இப்ப கலர் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது எப்படி வந்து டைம் ஓடுது, எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகே, டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ டைம் ஃப்ரேம்னா என்ன சார் அப்படின்னா ஒரு கேண்டிலுக்கு ஒரு மணி அளவு வச்சிருக்கிறாங்க. அது ஓப்பன் பிரைஸ்னு ஒன்று ஒரு டைம் கொடுக்கணும்ல. இந்த இத்தனை மணிக்கு தான்ப்பா அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, இத்தனை மணிக்கு தான்ப்பா அந்த காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு வைக்கிறோம்ல. அதே மாதிரி ஒரு க்ளோசிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல.
ஓடிட்டே இருக்காது இல்ல. அதே மாதிரிதான் டைம் ஃப்ரேம் அப்படின்றது ஒரு டைமுக்கு ஓபன் பண்றாங்க. மார்க்கெட் டைமிங்லாம் வந்து நீங்க என்எஸ்சில பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நான் தனியாக கிளாஸஸ் போடுறேன். 9:15 AM இந்தியன் மார்க்கெட் ஓபன் பண்றாங்க. ஒவ்வொரு மார்க்கெட் ஒவ்வொரு மாதிரி ஓபன் பண்ணுவாங்க. 9:15 இந்தியன் மார்க்கெட் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. இப்ப டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ன, டைம் ஃப்ரேம்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். டைம் ஃப்ரேம் அப்படின்றது இப்போ ஒரு உதாரணத்துக்கு 9:15 ஓபன் ஆகிற மார்க்கெட் அப்படின்னா இங்க நமக்கு டைம் ஃப்ரேம் அப்படின்றது கேண்டில்ஸ் சார்ட்லேயே நமக்கு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 1 டிக்ல 1 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் சொல்லி 1 மினிட் 1 ஹவர் 4 ஹவர் டே வீக்கு ரேஞ்சு மந்த்னு பல கிரைட்டேரியாஸ் இருக்கும், பல ஃப்ரேம்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரேம் ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாமே. ஒரு உதாரணத்துக்கு 1 ஹவர் வச்சிங்கன்னா அப்போ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்து 10:15 தான் இங்க என்ன ஆகும், 10:15 AM தான் இங்க அந்த கேண்டில் முடிவடையும். அது வரைக்கும் என்ன சார் ஆகும் அப்படின்னா மேல போகும் கீழே வரும். மேல போனா கிரீனா மாறிடும், கீழே வந்தா ரெட்டா மாறிடும். மேல அதாவது ஓப்பன் பிரைஸை விட மேல அதிகமா பாயிண்ட் மில் இருந்தாலும் கிரீனா மாறிடும். ஓப்பன் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸா இருந்துச்சுன்னா ரெட்டா மாறிடும். ஓகேவா, சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல முடிவடைகிறது பாத்தீங்களா. அப்போ 9:15 ஓப்பன் ஆகி 10:15 வரைக்கும் இப்படி ஓடிட்டே இருக்கும். 10:15வது நிமிஷம் எங்க முடியுதோ அந்த கலர்ல இருக்கும். இன்கேஸ் மேல போயிட்டு வந்த இடம் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குச்சி ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டிராவல் ஆன ஏரியா ஃபுல்லா நமக்கு அந்த லைன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, இன்கேஸ் கீழே லைனா இருந்ததுன்னா கீழே அந்த லைன் இருக்கும். இல்ல இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த லைன் எல்லாம் மறைஞ்சிடும். இந்த லைன் எல்லாம் என்ன ஆகும், மறைஞ்சிடும். இந்த லைன் எல்லாம் மறைஞ்சிடும். இப்படிதான் ஒரு கேண்டில் அப்படின்றது நடக்குது. இப்ப பாருங்க, இங்க பாருங்க. அப்போ இப்போ நான் இங்க வந்து 15 நிமிஷம் இருக்கு கரெக்டா. இப்போ என்ன இருக்குங்க, நல்லா இந்த இடத்த பாத்தீங்க, அதாவது இந்த இடம். ஓகேவா, 15 நிமிஷம் வந்து டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இந்த இடத்த மார்க் பண்ணி பாத்துக்கங்க. 15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அப்போ ஒரு கேண்டில் வந்து 15 நிமிஷம் ஓடும். ஓகேவா, சரி ஓகே சார், எப்படி ஓப்பன் பிரைஸ் தெரிஞ்சுக்கிறது? ஓப்பன் பிரைஸ்னு சொல்றீங்க, 100 ரூபான்னு சொல்றீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிருங்க. இப்போ நான் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த சிப்லா அப்படின்ற கம்பெனி எடுத்துக்கிறோம். சிப்லான்ற ஃபார்மசி கம்பெனி, மெடிசன் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு நான் சொல்றேன், இது எப்படி சார் ஓப்பன் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெர்டிக்கல் லைனை வந்து கால்குலேட் பண்ணி வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு நம்ம என்ன டேட்ல வேணுமோ அந்த டேட்ல வந்து அந்த டைம் வந்து நோட் பண்ணுங்க. இப்போ 9:15 இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கீங்களா, ஃப்ரைடே 24 போன வீக்கு. இப்போ இந்த இடத்துல இதோட இந்த கேண்டில், எந்த கேண்டிலோடைய ஓப்பன் பிரைஸ் தெரியணும்னாலும் அந்த கேண்டில் நீங்க ஃபிங்கர் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்றது காமிக்கும். நல்லா பாருங்க, இந்த இடத்த நல்லா பாருங்க. இந்த எல்லா ஏரியாவும் நல்லா பாருங்க. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். சீனா க்ளோஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு பாருங்களேன். ஏன்னா இந்த கேண்டில் வந்து பிரைஸ் வந்து லைன் வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல வைக்கிறேன், நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நான் ரெட் கலர்ல வச்சோன்னே எனக்கு வந்து என்ன காட்டுது, ஓப்பன் பிரைஸ் வந்து 1623லயும் க்ளோசிங் பிரைஸ் வந்து 1597 இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் இடைவெளி இருக்கிறதுனால, கம்மியா இருக்கிறதுனால இந்த கலர் வந்து ரெட்டா மாறிச்சு. இப்போ ஹை லோன்னு பாத்தீங்கன்னா அது சொல்ற பிரைஸை நம்ம அப்படியே லைன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய தத்துருவம் கிடைச்சிடும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப பெருசா போக வேண்டாம், ஏன்னா பாக்குறவங்களுக்கு இதா இருக்கும். ஓகே, அடுத்த சாப்டர் போயிடலாம். இப்போ கேண்டில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, கேண்டில்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எப்படி சார் நான் ட்ரேட் பண்றது, ரொம்ப எளிமையா எப்படி சார் நான் ட்ரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ செம்ம ஒர்த்தா இருக்கும். ஆக்சுவலா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கேண்டில் வச்சு நான் எப்படி சார் ட்ரேட் பண்றது, ரொம்ப 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 ஈஸி. ஓகே, இந்த கேண்டிலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல போறேன். என்ன சார் உதாரணம் அப்படின்னா, எங்கேயும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோவை. ஆக்சுவலா என்னன்னா ஒரு கேண்டில்ல தான் முனேசா ஹோமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கேண்டில்ல தான் வந்து ஹியூமனோடைய சைக்காலஜி இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதாவது ஆக்சுவலி பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி செல்லர்ஸோட டாமினேஷன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்லர்ஸ், பையர்ஸ். இப்போ ஹோமா என்ன சொல்றாருன்னா, முனைசா ஹோமா இந்த கேண்டிலோடைய பாடி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பாடின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேவா, இதுதான் தனித்தனி நான் சாப்டர் நான் கிளாஸ் போடுறேன். பட் இப்போதைக்கு ரொம்ப ட்ரேடிங் சிம்பிள் கான்செப்ட் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். ஓகே ஓகே. அண்ட் சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா சாரி, இப்போ வந்து கிரீன் கலர் கேண்டிலையும் ரெட் கலர் புல்லிஷையும் பியரிஷையும் நான் எடுத்திருக்கேன். இந்த கேண்டிலை நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல பாடின்றது முனேசா ஹோமா தான் ஜாப்பனீஸ்ல இருந்து இந்த கேண்டில் அப்படின்றதே உருவாக்குறாரு. ஓகே, நம்ம அடிப்படையில இருந்து வரணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாடியில தான் சைக்காலஜி இருக்கு.
நீங்க என்ன பண்ணுங்க, விக்ன்றது வந்து டிராவலிங் ஏரியா. ஸோ பாடி இருக்கிற இடத்த ஃப்ளோ பண்ணுங்க அப்படின்றத முனேசகமா சொல்றாரு. அப்போ இதுல இருந்து அவர் சொல்றதை வச்சு நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவர் சொன்னது என்னவோ கரெக்ட் தான். அந்த பாடியை தான் நம்ம வந்து டர்ன் பண்ணணும், எப்பவுமே பாடியை வந்து டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். வெயிட், நான் டர்ன் பண்ணுறேன். ஓகே, பாடியை தான் நம்ம டர்ன் பண்ணி போகணும் அப்படின்றத நானும் புரிஞ்சுக்கிறேன். எப்படி பாடினா என்ன சார்? ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு டீ பாயா இருக்கிறீங்க, ரைட்? நீங்க ஒரு டீ பாயா இருக்கிறீங்க ஜங்ஷன்ல. இப்போ வந்து ஒரு ட்ரெயின் பாக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ட்ரெயின் பேசஞ்சர் பாக்ஸ், இதுவும் அதே தான். ஓகே, இப்போ வந்து ட்ராக், இந்த குச்சி வந்து ட்ராக், அதாவது இந்த விக் வந்து ட்ராக்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஜங்ஷன் இருக்கு. நீங்க போயிட்டு இந்த ட்ராக்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா? அதாவது நீங்க டீ விற்க போறீங்க, பேசஞ்சர்ஸ் எங்க இருப்பாங்க? ட்ராக்ல இருப்பாங்களா? எங்க இருப்பாங்க? பேசஞ்சர் பாக்ஸ்ல இருப்பாங்க, ரைட்? அந்த ட்ரெயினோடைய பாக்ஸ்ல இருப்பாங்க அந்த பேசஞ்சர்ஸ். ஓகே, இப்போ நீங்க அங்க போய் தான் நீங்க விற்பீங்க, ரைட்? அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏரியாவை கால்குலேட் பண்ணுங்க. இந்த பாடி எங்க போய் முடியுதுன்றத பாருங்க. இந்த பாடி மட்டும் முடிவை வச்சே நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் இந்த பாடியை வச்சு நம்மளால ட்ரேட் எங்க வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். லைக் நம்மளோட ஸ்டோரி பிரகாரம் பார்க்கணும்னா ட்ரெயின் எந்த ரூட்ல போகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். மக்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ, எங்க அதிகமா பை பண்றாங்களோ அந்த இடத்த நோக்கி தான். இப்போ 200 பேர் பை பண்றான், 10 பேர் தான் செல் பண்றான் அப்படின்னா மார்க்கெட் பை ஆர்டர் பேஸ் பண்ணி தான் போகும். அதே மாதிரி 200 பேர் செல் பண்றான், 10 பேர் தான் வந்து பை பண்றான் அப்படின்னா மார்க்கெட் செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணி போகும். அப்போ இந்த பையஸை கால்குலேட் பண்றதுதான் ஹோமா என்ன சொல்றாரு அப்படின்னா, பையஸை கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்க, பாடியை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்றாரு. ஓகே, இதோட ஒரிஜினல் பேக் டெஸ்ட் வந்து பார்க்கணும். அப்படியே லைவா வந்து பேக் டெஸ்ட் அந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ரேண்டமா நான் வந்து எடுத்துக்கிறேன், ஸ்டாக்ஸ் போய்க்கிறேன், ரேண்டமா செலக்ட் பண்றேன், ஸ்டாப். ஓகே, ரேண்டமா செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இப்போ அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கட்டும், எந்த ஸ்டாக் எடுத்தாலும் சரி, எப்படி நம்ம பண்றது அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, 1 hour டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 hour டைம் ஃப்ரேம், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து 1 hour யூஸ் பண்ணுங்க. ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்னா அங்கதான் சைக்காலஜி ப்ராப்பரா இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இல்லை வெளியே எங்கேயோ ப்ராப்ளம் நடக்குது. இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் உட்காந்து, இல்லை 2 பேரோ இல்லை 10 பேரோ உட்காந்து குடும்பமா உட்காந்து பேசுறீங்க, இல்லை ஒரு டீமா உட்காந்து பேசுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வாட் எவர் இட் கேன் பி. 2 பேரும் உட்காந்து பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் பேசுறீங்க, பேசும்போது இங்க என்ன ஆகுது? 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த பிரச்சனை திரும்ப வரும். அப்போ 1 hour உட்காந்து ரொம்ப டீப்பா பேசி எல்லாத்தையும் முடிச்சோம்னா அந்த டெசிஷன் வந்து கிளியரா இருக்கும், ரைட்? 10 நிமிஷத்துல நீங்க டிவோர்ஸ்ன்ற சிச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளம் வந்து எடுப்பீங்களா? டக்குன்னு ஒரு சொல்யூஷன் எடுப்பீங்களா? அப்போ 6 hour உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் 1 hour வந்து பொறுமையா எடுக்கிற விஷயம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒன்னு அப் ட்ரெண்டு, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக வந்து இருக்கும். மூணாவது ஒரு ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன ட்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா சைடு வேஸா இருக்கும். மேலே கீழே ஒரே ரேஞ்சில், பெருசாக ஒன்று இருக்காது, ஒரே ரேஞ்சுக்குள்ள இருக்கும். சைடு வேஸா ஒரே ரேஞ்சுக்குள்ள இருக்கும், ரைட்? இதை நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை ப்ராப்பராக வந்து நம்ம சார்ட் பண்ண இந்த கிராஃப்லலாம் பார்க்கணும் அப்படின்னா அது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரெண்டாக அப் ட்ரெண்டாகவும் டவுன் ட்ரெண்டாகவும் போகாமல் ஒரு நேர்கோட்டில் போகும். இந்த ஏரியா தாங்க நமக்கு முக்கியம் அப்படிங்களே அப்படின்றது தான் எங்களுக்கு கான்செப்ட். என்னன்னா இந்த மாதிரி வந்து சைடு வேஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். சைடு வேஸ் மார்க்கெட் வந்தால் அப்பா நான் ஹாப்பிப்பா அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் ஹாப்பி? நான் ஸ்டார் ஆக போறேன் அப்படின்றது தான் ஹாப்பி. எப்படி சார்? இது ரொம்ப நல்லா நோட் பண்ணுங்க. 1 hour டைம் ஃப்ரேம் சைடு வேஸை நோட் பண்ணுங்க. அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்லாம் நமக்கு தேவை கிடையாது. எங்க சைடு வேஸ் ஆகுது அது மட்டும் தான் நம்மளுடைய விஷயம். சைடு வேஸ் எங்க நடக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஓகே, சைடு வேஸ் நடந்துருச்சு, என்ன சார் நான் செய்யணும் அப்படின்னா 1 hourல குறைஞ்சது 6-7 கேண்டில் வந்து இருக்கணும். 1 hourல குறைஞ்சது 6-7 கேண்டில். இதை நான் டெக்ஸ்ட்ல சொல்லிடுறேன். 1 hour டைம் ஃப்ரேம்ல அட்லீஸ்ட் 6 to 7 கேண்டில்.
6 to 7 கேண்டில் வந்து இருக்கணும். ஓகேவா? 1 hour டைம் ஃப்ரேம்ல அட்லீஸ்ட் 6 to 7 கேண்டில் இருக்கணும். அப்படின்னா நீங்க ஸ்டார் ஆகிடலாம். எப்படி? ஓகே, இப்போ சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரக்சரரா போகாது. சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே சாரி இந்த மாதிரி ஒரே இதுல போகாது, இதே மாதிரி போகாது. சில 6 கேண்டில் 7 கேண்டில்ங்கும் போது 1 hourல வந்து உங்களுக்கு மொத்தமே இப்படிதான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் மேல போயிருப்பான், நான் கொஞ்சம் அசிங்கமா வரைகிறேன், தப்பா நினைச்சுக்கேன். ஐ மீன் கொஞ்சம் கரெக்டா வரல, ஏன்னா நான் மார்க் தான் பண்ணி வரைகிறேன். ரவுண்டா இருக்கும். கேண்டில் இப்படிதான் இருக்கும். 6-7 கேண்டில் அப்படிங்கும் போது இவ்வளவுதான் இப்ப இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க, இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம். 6 to 7 கேண்டில் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். 6-7 கேண்டில். ஓகே, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரடா வந்திருந்ததுன்னா, ஸ்ட்ரக்சரா வந்தா ஓகே, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹைன்னு எடுத்துங்க. இது ஒரு லோ, இது ஒரு லோன்னு எடுத்துங்க. லோவையும் மார்க் பண்ணுங்க, ஹையையும் மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் 6 to 7 கேண்டில் நடந்திருக்கும்னு சொன்னல, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரே இல்லாம, ஐ மீன் இந்த ஸ்ட்ரக்சரே இல்லாம 6-7 கேண்டில் நடந்துச்சுன்னா அதோட ஹையையும் மார்க் பண்ணுங்க, அதோட லோவையும் மார்க் பண்ணுங்க. ஓகே, கமிங் டு த டாபிக். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, முனேசா ஹோமா வந்து சைக்காலஜிக்கலா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு, ஹியூமனோட பாடி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் என்னோட தியரியை சொல்றேன். இப்போ எங்க பிரேக் ஈவன் ஆகுதுன்னு பாருங்க. எங்க பிரேக் ஈவன் ஆகுதுன்னு பாருங்க. எங்க பிரேக் ஈவன் ஆகுதுன்னா எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணு கீழே உடைக்கிறானா, பிரைஸ் வந்து கீழே உடைக்கிறானா, இல்ல பிரைஸ் வந்து மேல உடைக்கிறானா, ரெண்டு பாருங்க. எங்க உடைக்கிறான்னு பாருங்க. உடைச்ச உடனே என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ட்ரெயின் வந்து வரட்டும், முதல்ல நிக்கட்டும். ஓடுற ட்ரெயின்ல விற்க முடியுமா, வியாபாரம் பண்ண முடியுமா? ஓடுற ட்ரெயின்ல வியாபாரம் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. நீங்க ஒரு டீ பாயா இருக்கிறீங்கன்னா ட்ரெயின் வந்து எங்க நிக்குதோ அங்க போய் ஏறுங்க. ஓகே, அங்க போய் தான் ஏறுவீங்க. அதே மாதிரி தான் 1 hour டைம் ஃப்ரேம் மெயின்டைன் பண்ணுங்க. பிரேக் ஈவன் நடக்கட்டும். ட்ரெயின் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து வரைஞ்சு காட்டுறேன். ட்ரெயின் வந்து மேல வரட்டும். மேல வந்து என்ன கலர்ல வரும்? ஓப்பன் பிரைஸோட க்ளோசிங் பிரைஸ் அதிகமா வந்தா என்ன ஆகும்? கிரீன்ல மாறும். ஓப்பன் பிரைஸோட க்ளோசிங் பிரைஸ் மேல வர 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 கிரீன் ஆகும். இப்போ ட்ராக் வந்து ட்ரெயின் வந்து இந்த ஜங்ஷன் வந்து தாண்டிடுச்சு. தாண்டி இந்த ஜங்ஷனை வந்து தாண்டிடுச்சு. தாண்டி அப்படியே மேல வந்து நின்னதுக்கு அப்புறம் 1 hour டைம் ஃப்ரேம்ல நின்னதுக்கு அப்புறம் ஓகே ட்ரெயின் வந்தாச்சு, வியாபாரம் போக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பை ஆர்டரை பிளேஸ் பண்ண ஆரம்பிங்க. பை ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டினியூஸா என்ன ஆகும்? மேல போய்கிட்டே இருக்கும். இது எங்கேயுமே இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட பேக் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ட்ரேடும் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட் ஆச்சுன்னா எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் ஹாப்பி இன்ஃபார்ம் டு மீ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரேக் அவுட் வந்து ஒரு உதாரணத்துக்கு கீழே வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் கீழே பிரேக் அவுட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கால் ஆப்ஷன் எடுக்கலாம், புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பை ஒன்னு பண்ணலாம், செல்லுன்னு பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ரெக்டாங்கிள், அதே மாதிரி ரெக்டாங்கிள்ல அதாவது பாடி, கேண்டிலோட பாடி இன்கேஸ் கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா, கீழே பிரேக் பண்ண என்ன ஆகும்? ரெட் கலர்ல இருக்கும், ரைட்? பிரேக் பண்ண உடனே எடுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, பிரேக் பண்ணிட்டுனா இன்கேஸ் மேல போய் முடிஞ்சிரும். அப்ப என்ன ஆயிரும்? இங்க ட்ராப் ஆயிடும், ரைட்? இந்த ட்ராப்னா அந்த விக் வந்து வந்துடும். அப்ப நீங்க வந்து ஆள் இல்லாத இடத்துல டீயை வித்த கதையெல்லாம், நீங்க நின்ன இடத்துல ட்ரெயின் வந்து நிக்காது. அப்ப வேஸ்டா போயிடும், ட்ரெயின் மேல போயிடும். அப்ப எங்க நிக்குதோ அங்க போயிட்டு ஏறுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ட்ரெயின் வந்து வெளியே வரணும், இந்த லைனுக்கு வெளியே வந்து நல்லா பேசஞ்சர்ஸ்லாம் வந்தோன்னே இந்த ட்ரெயின்ல ஏறி அகைன் வந்து என்ன பண்ணுவீங்க? வியாபாரன்றத பண்ணுவீங்க. மேல வந்தா மேல, கீழே வந்தா கீழே. குறைஞ்சது 6 to 7 கேண்டிலாவது இருக்கணும். ஓகே, கமிங் டு த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்தோம்ல, இதை அப்படியே நான் வந்து உங்களுக்கு பேக் டெஸ்ட்ல காமிக்கிறேன். குறைஞ்சது 6 to 7 கேண்டில் வந்து நமக்கு கன்சாலிடேஷன்ல இருக்கணும், ரைட்? ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டில் இங்க பாருங்க. இப்போ வந்து இங்க ஒரு சைடு வேஸ் அப்படின்றது உங்களுக்கு நடந்திருக்கு. கம்ப்ளீட்டா இங்க ஒரு சைடு வேஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ரொம்ப ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிடுவது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். பாருங்க, இந்த இடத்துல வந்து அப்படி கன்சிஸ்டன்ஸா வந்து உங்களுக்கு ஒரு 6-7 கேண்டிலுக்கு மேல வந்து உங்களுக்கு ஓடிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்த பாருங்க, நான் அப்படியே வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹரிசாண்டல் லைன் எடுத்து நான் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த நம்ம பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கிறோம். மேல போனா கிரீன் வச்சுக்கலாம்,
கீழே வந்தா ரெட்னு வச்சுக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கலர் என்னவா இருக்கும்? கீழே இருந்தா ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, இந்த ஏரியாவை ஹையா மார்க் பண்ணிருக்கேன், இந்த ஏரியாவை மார்க் பண்ணி. ஓகே, நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இப்போ அப்படியே வெயிட் பண்ணணும், ஏன்னா அது சைடு வேஸ் இல்லையா? சைடு வேஸ்னா என்ன? உங்களுக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஓகே, இதுதான் சைடு வேஸ். இப்போ இந்த இடத்த எங்க பிரேக் பண்ணது பாருங்க, இங்க பிரேக் பண்ணிருக்கு. இந்த பிரேக் பண்ண உடனே நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் ஃபெயில்ட். நான் முன்னாடி என்ன சொன்னேன்? பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துறாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். வெயிட் பண்ணி கேண்டலுடைய முடிவு கிடைக்கணும். இன்கேஸ் நம்ம பை ஆர்டர் போறதா இருந்தா, ஒரு உதாரணமா சொல்றேன், பை ஆர்டர் போறதா இருந்தா நீங்க என்ன பண்ணிருந்திருக்கணும்னா, இந்த லைனை தாண்டி உங்களுக்கு கிரீன் கலர் பாடி வந்து வெளியே போயிருந்திருக்கணும். போயிருந்தா யூ கேன் கோ டு த என்ட்ரி வித் பை ஆர்டர். அப்போ மார்க்கெட் உங்களுக்கு எங்க ஒரு ரீச் ஆகும்? இந்த ஹை பிரைஸ்ல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும். ஆனா இங்க அது நடக்கவில்லை. நடக்காமல் எங்க நடந்திருக்கு? கீழே வந்து நடந்துருச்சு. கீழே எங்க நடந்துச்சு? எஸ், இந்த பாடி வந்து வெளியே கீழே வந்துருச்சு. இந்த லைனுக்கு கீழே வந்து முடிவு அடைந்து விட்டது. அப்போ நீங்க பேசஞ்சர் இருக்க இடத்த நோக்கி போகணும் இல்லையா? வியாபாரம் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்க டீயை எடுத்துட்டு இந்த பேசஞ்சர் பக்கம் வந்தீங்கன்னா ட்ரெயின் வந்து சென்னை போகாம மதுரை பக்கம் நோக்கி வருது, மேல போகாம கீழே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே கீழே பாருங்க. இந்த இடத்துல நீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன எங்க என்ட்ரி போடுவீங்க? ஷார்ட் பொசிஷன்ல இங்க என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ் இங்க ஹைக்கு மேல வச்சிருவீங்க. உங்களுக்கு இதான் ஹை, இந்த கிரீன் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ், உங்களுக்கு மினிமைஸ் ஆயிடும். 1:2 ரேஷியோ. இந்த பாடி க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஓகே, அப்போ 1:2 ரேஷியோ நீங்க வைங்க. 1:2 ரேஷியோனா என்னாச்சு? உங்களுக்கு பிரைஸோட ரேஞ்சை கால்குலேட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1:2 ரேஷியோ 48.70. ஓகே, அப்படியே வந்து 100ன்னு வச்சுக்கலாம். 1:2 ரேஷியோனா 100ல உங்களுக்கு 97ன்னு வச்சுக்கலாம். டார்கெட் அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஆஃப்கோர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் நியர் போகாம நீட்டா டார்கெட் அடிச்சிடும். எந்த ஸ்டாக்ஸ் வேணாலும் எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் ஸ்க்ரோல் ஆன் பண்றேன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம். வீடியோல வந்து நிறைய நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைம் ரொம்ப எடுக்கும். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ராஃபிட்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ப்ரீமியம்ல ஜாயின் பண்றதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. இது வெறும் டெமோ தான். இது வெறும் சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம கிட்ட நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. 15,000க்கு 8,000 நான் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அழகான முறையில் புரிய வச்சுட்டு இருக்கேன். லைவா வந்து நம்ம ட்ரேடும் ஓனா வந்து எல்லாரும் தனியாக நம்ம குரூப் ஆஃப் டிஸ்கஷன்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாக்கை வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு பை சொல்லிக்கிறேன். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸ்டாப். நான் இப்போ வந்து கரெக்டான ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்றது எனக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது எதுவும் சைடுவேஸ் நடக்கான்னு பார்த்துக்குவோம். சைடுவேஸ் எதுவும் நடக்கல. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா சைடுவேஸ் நல்லாவே நடந்திருக்கு. சைடுவேஸ்னா எப்படி நல்லா பாருங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்கணும், வேற எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கக்கூடாது. இந்த இடத்த பாருங்க, 1 2 சைடுவேஸ் தெரியுதுங்களா? அவ்வளோதான், தெரியுதுங்களா? சைடுவேஸ் நடந்திருக்கா? ஓகே, இந்த சைடுவேஸோட ஹையை மார்க் பண்ணுங்க, சைடுவேஸோட லோவை மார்க் பண்ணுங்க. சிம்பிள். இது அப்படியே கிரீன் கலர் ஹையா இருந்தா கிரீன் கலர்ல மாத்திங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் நாங்க சப்போர்ட் என்னன்றதெல்லாம் படிப்போம். ஹை எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன், லோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். எங்க பிரேக் இவன் ஆகும் பாருங்க. கீழே பிரேக் இவனே ஆகல, மேல பிரேக் இவன் ஆகுது, திரும்ப உள்ள வருது. இந்த மாதிரி இப்போ என்ட்ரி வந்து நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம என்ட்ரி எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. என்ட்ரி வந்து எப்போ எடுக்கணும்? பாடி வந்து வெளியே வரணும். அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து வெளியே வரணும். பேசஞ்சர்ஸ் வந்து அந்த இடத்த நோக்கி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்ப எங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஏரியால ஃபுல்லா எங்கேயுமே வரல. வந்துட்டு கீழே போயிட்டாங்க. ப்ராப்பரா வரல. இங்க கொஞ்சம் வந்திருக்காங்க, ஆனா ப்ராப்பரா வரல. ஃபைனலா இங்கே வந்திருக்காங்களான்னா கிடையாது. இங்கெல்லாம் கேப் அப் ஆயிருக்கு. நல்ல ஃபைனல் கம்ப்ளீட்டா வந்திருக்கிறது என்னன்னா இந்த இடத்துல வந்து பாடி வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ப்ரீவியஸ்ல வந்து இந்த கன்சாலிடேஷன் ஜோன், அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இங்க தான் வந்திருக்காங்க. அப்ப இங்க நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்றத நீங்களே நோட் பண்ணுங்க. ஓகே, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்றதை நீங்களே நோட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட மோஸ்ட் வந்து 51 பாயிண்ட் 40 பாயிண்ட் வச்சிங்கன்னா கூட நல்ல ப்ராஃபிட்டாக உங்களால் அட்டைன் பண்ண முடியும். பிகாஸ் 1:4 ரேஷியோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு மேலே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்னும் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிள் ஆகுது. ஏன்னா 1:2 ரேஷியோ வைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்னா 1:2 ரேஷியோ வச்சிங்கன்னா எங்கே கிடைக்குது? ஸ்டாப்லாஸ் தள்ளி தான் போகும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கேப்பை வந்து லோ மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, 45 பாயிண்ட் வந்து ஸ்டாக்ல மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 1:2 ரேஷியோ வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது?
ப்ரைஸோட ரேஞ்ச் பிரகாரம் பார்த்தோம்னா 38 வருதா, 38, 70, 80 வந்து டார்கெட் வச்சுக்கலாம், 80, 85 வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக மார்க்கெட் இன்னும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இன்னும் போகும். நான் சொல்கிற டேட்ல இருந்து கூட நீங்கள் அடுத்து நடந்ததுக்கு அப்புறம் கூட எடுத்து பாருங்கள். 20 அக்டோபரில் நான் வரைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு டேட்டில் நான் போடுறேன், 30ஆம் தேதி வீடியோ போடுறேன் அக்டோபரில். ஓகே, அண்ட் ஃபைனலி பாய். அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக போடுறேன். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, சேனல்ஸ்னா என்ன அப்படின்றது தான் கண்டிப்பாக நான் வந்து பெஸ்ட்டான வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீமியம் வேணும்னா ப்ரீமியம் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பெஸ்ட்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். இவ்வளோ தான் ட்ரேடிங், ரொம்ப சிம்பிள். இதை மட்டுமே நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எங்கள் மேலே, அதாவது நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போகிறேன், நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என் பொண்ணு பண்ணுறா, அவளுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணும், சிம்பிளாக நானுமே பண்ணணும், என்னோட பையன் பண்ணுறான், என்னோட அங்கிள் பண்ணுறது, வாட் எவர் இட் கேன், யாராக வேணாலும் இருக்கணும். எல்லாருக்கும் இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஃபோன்லேயே இதை பார்க்கலாம், 6 to 7 கேண்டில் வந்து ஒரே ரேஞ்சில் போயிருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், 6 to 7 கேண்டில் தெரியுதுங்களா? 6க்கு மேலே கேண்டில் 1 2 3 4 5 6 7. ஓகே, 7க்கு மேலே வந்துட்டாலே இந்த இடத்த நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் வந்து பாக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், மார்க் பண்ணிடலாம். பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எங்கே உடைக்கிறான்னு பாருங்கள், மேலேயா கீழேயா. கீழே உடைச்சி பாடி கீழே வந்தாச்சு, கீழே வந்துட்டாலே என்ன ஆகும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் பாடி கூட க்ளோசிங் வச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அந்த அது ஹைக்கு மேலே போட்டு 1:2 ரேஷியோ வச்சிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூ ஹாவ் அ ப்ராஃபிட். சிம்பிள். நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள் மேலே போயிட்டானா, அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள் மேலே போயிட்டானா, சின்ன சைடு வேஸமாக பாருங்கள். இந்த சைடு வேஸ் பாருங்கள், இந்த சைடு வேஸ் பாருங்கள், கீழே உடச்சி கீழே வந்துட்டானா, இந்த பாருங்கள் 5 or 6 கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போய் பாடி க்ளோசிங் வச்சா மேலே போயிட்டானா, அவ்வளோதான். நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் எடுத்து பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டு வெல். வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கோம்னா மோர் இன்ஃபோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் 8838995080 and Indian citizens and +91 யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் ஆல்வேஸ் அவைலபிள். ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள். ஆல் தி பெஸ்ட். ஃபைனலி கால் பண்ணுறது இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே. பை பை. தேங்க்யூ.